அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் 7ஆம் வகுப்பு இயல் 1ல் எங்கள் தமிழ். நம்ம இதுக்கு முன்னாடி 6th தமிழ் பார்த்தோம். 6th தமிழ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டு 6th தமிழ் சமச்சீர் புக்குன்னு இருக்கும். அதில் 6th தமிழுக்குரிய எல்லா வீடியோவும் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 7th தமிழ் பார்க்கலாம். தலைப்பு எங்கள் தமிழ். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். எங்கள் தமிழ் என்ற பாடலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் ராமலிங்கனார். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர். இது முக்கியமான கொஸ்டின். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்? ராமலிங்கனார். தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞர் தான் ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். இந்த பாடல் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது பாடப்பட்ட பாடல். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்று பாடியவர் யார்? ராமலிங்கனார். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் பாடியவர் ராமலிங்கனார். பிரித்தெழுதுக. குரலாகும், குரல் கூட்டல் ஆகும். வானொலி, வான் கூட்டல் ஒலி. அருஞ்சொற்பொருள், ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும். நெறி, வழி. விரதம், நோன்பு. குறி, குறிக்கோள். பொழிகின்ற, தருகின்ற. அடுத்த தலைப்பு தமிழ் மொழி மரபுநிலை. மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். மரபுநிலை திரிதல் செய்யுட்கு இல்லை என்று கூறியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம். தொல்காப்பியம் மிக பழமையான தமிழ் இலக்கண நூல். தொல்காப்பியத்தின் அதிகாரங்கள் 3: எழுத்து, சொல், பொருள். ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. மொத்தம் 27 இயல்கள். தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல். 3 அதிகாரங்களை கொண்டது. எழுத்து, சொல், பொருள். ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. மொத்தம் 27 இயல்கள். அருஞ்சொற் பொருள். மயக்கம், கலவை. வளாமை, தவறாமை. மரபு, வழக்கம். திரிதல், மாறுபடுதல். செய்யுள், பாட்டு. தழாஅல், தழுவுதல், பயன்படுத்துதல்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாமில் உங்களுக்கு தழுவுதல்னு கொடுத்து மீனிங் ஆன்சரில் பயன்படுத்துதல் கொடுக்கலாம். அதனால் நல்லா படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரித்து எழுதுதல். இரு திணை, 2 கூட்டல் திணை. ஐம்பால், 5 கூட்டல் பால். இளமை பெயர்கள். விலங்குகளோட இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. கீழே அதோட ஒளி மரபும் கொடுத்துருக்காங்க. நல்லா படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. புலி, பரல், சிங்கம், புலை, யானை, கன்று, மாடு, கன்று, கரடி, குட்டி. இதெல்லாம் விலங்கினத்தோட இளமை பெயர்கள். விலங்குகளின் ஒளி மரபு. புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், மாடு கதரும், கரடி கத்தும்.
அடுத்த தலைப்பு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். மொழி எதன் மூலமாக தோன்றியது? ஒலி குறியீடுகள். மொழி எதன் மூலமாக தோன்றுகிறது? ஒலி குறியீடுகள். மொழியின் முதல் நிலை எது? பேசுவதும் கேட்பதும் பேச்சு மொழி என்பர். குழந்தைக்கு முதலாக அறிமுகமாவது இந்த பேச்சு மொழி தான். மொழியில் இரண்டாம் நிலை எது? எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும், இதை எழுத்து மொழி என்பர். பேசுவதும் கேட்பதும் எம்மொழி அப்படின்னு கேட்கலாம், பேச்சு மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் எம்மொழி, எழுத்து மொழி. இல்லாட்டா மொழியின் முதல் நிலை இரண்டாம் நிலை அப்படியும் கேட்கலாம் கேள்வி. உடனடி பயன்பாட்டிற்கு உதவும் மொழி எது? பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. இடத்திற்கு இடம் மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழி. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா கொங்கு தமிழ்வோம், மதுரை தமிழ் சொல்லுவோம், சென்னை தமிழ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கன்னியாகுமரி தமிழ், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மொழியோட பேச்சு வழக்கு வந்து மாறுபடும். அதை தான் வட்டார மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. நில அமைப்பு, இயற்கை தடைகள் ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் மொழியின் மாற்றம் ஏற்பட்டு தோன்றும் மொழி. நில அமைப்பு, இயற்கை தடைகள் ஆகியவற்றின் மூலம் மொழியில் மாற்றம் ஏற்பட்டு தோன்றும் மொழி கிளை மொழி. தமிழிலிருந்து தோன்றிய மொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இதெல்லாம் வந்து தமிழோட கிளை மொழி. ஒரு மொழியானது நீண்ட காலம் வாழ்வதற்கு இன்றியமையாதது எழுத்து மொழி. உலக வழக்கு என்று எம்மொழியை கூறுவர்? பேச்சு மொழி. இலக்கிய வழக்கு என்று எம்மொழியை கூறுவர்? எழுத்து மொழி. உலக வழக்கு, உலக வழக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை பேச்சிலேயே பயன்படுத்துறது. இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மொழிகள் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்திய அரசாங்கம் அமைஞ்சதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இந்தின்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் நார்த் இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல இன்னும் கிராமத்து பாஷைகள் இந்தியிலிருந்து தனித்து இருக்கும் அந்த மொழிகள்லாம். ஆனால் இந்தி கொண்டு வந்ததுனால என்னாச்சுன்னா அந்த ஏரியாவில் உள்ள சின்ன சின்ன ஏரியாவில் இருந்த பாஷைகள்லாம் அப்படியே வந்து அதோட எழுத்து வழக்கத்தில் இல்லாமல் பேச்சு வழக்கத்திலே சுருங்கி போச்சு. அதனால அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. நம்ம சவுத் இந்தியாவில் மட்டும்தான், அடுத்து மகாராஷ்டிரா, ஒடிசா, ஒரு சில மாநிலங்களில் தான், மேற்கு வங்காளம், அந்த நம்மளோட மொழியை வந்து இன்னும் பின்பற்றிட்டு வர்றோம். ஏன் இன்னும் நம்ம மொழியெல்லாம் நிலைச்சி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எழுத்து வடிவத்தில் இன்னும் அதை பயன்படுத்திட்டு வர்றோம். இன்னும் நம்ம மொழியை வந்து பள்ளிகளில் படித்து கொண்டு வருகிறோம். அதன் காரணமாகத்தான் நமது மொழி இன்னும் அழியாமல் இருக்கிறது. எனவே அனைவரும் நமது மொழியில் எழுதவும் படிக்கவும் செய்ய வேண்டும். உலக வழக்கு என்று எம்மொழியை கூறுவர்? பேச்சு மொழி. இலக்கிய வழக்கு என்று எம்மொழியை கூறுவர்? எழுத்து மொழி. பேச்சு மொழியில் சொற்கள் எவ்வாறு ஒலிக்கும்? குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் எவ்வாறு எழுதப்படும்? முழுமையாக எழுதப்படும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடு எவ்வாறு அழைக்கப்படும்? இரட்டை வழக்கு. உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அல்லது இலக்கிய வழக்கு. இரட்டை வழக்கு தான் நம்ம உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்றோம். சொன்னவர் தொல்காப்பியர். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடு எவ்வாறு அழைக்கப்படும்? இரட்டை வழக்கு. சொன்னவர் தொல்காப்பியர். பேச்சு மொழியில் ஈ என்பதை ஏ என்றும் ஊ என்பதை ஓ என்றும் ஒலிப்பர். இலை, எல. உலகம், உலகம். சொல்லுவாங்கல்ல, அந்த இலையை எடுத்துட்டு வாப்பா அப்படிம்பாங்க, அந்த அதான் உலகம், உலகம். தமிழை எவ்வாறு அழைப்பார்கள்? இரட்டை வழக்கு மொழி. பேச்சு மொழி ஒன்று, எழுத்து மொழி ஒன்று. இப்போ நம்ம சொல்கிறதே பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அந்த மாதிரி சொல்லுவோம். ஆனால் எழுதும்போது 1, 2, 3, 4, 5 அப்படின்னு எழுதுவோம். அது எழுத்து மொழியில் ஒன்றா இருக்கும், பேச்சு மொழியில் ஒன்றா இருக்கும். ஆனால் நம்ம பேச்சு மொழியில் யூஸ் பண்ணுறோமா 1, 2, 3, 4, அதை தான் மலையாளத்தில் அவங்க எழுத்து மொழியில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் மலையாளத்தை வந்து நம்ம கிளை மொழி அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு உதவுவது பேச்சு மொழி. செந்தமிழை செந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்றவர் பாரதிதாசன். செந்தமிழை செந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்றவர் பாரதிதாசன். பேச்சு மொழி நீண்ட காலம் நிலைப்பதற்கு பயன்படுவது சான்றோர்களின் ஒலிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட உரைகள். கலைச்சொல்: மரபு ட்ரெடிஷன், மொழியியல் லிங்குயிஸ்டிக்ஸ், ஒலியியல் ஃபோனாலஜி, இதழியல் ஜர்னலிசம், ஊடகம் மீடியா, பொம்மலாட்டம் பப்பட்ரி, எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி, உரையாடல் டயலாக். நம்ம சேனலில் போடுற வீடியோ பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ரெகுலராக படிங்க. கண்டிப்பாக தேர்வில் போட்டித் தேர்வில் வெற்றி அடைவீங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை முன்னாடியே தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.